குக்கரில் 3 விசில் விட்டிங்கன்னாக்கா சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிருமா? எப்படி பார்த்துலாமா வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் என்ன செய்றீங்கன்னா, குக்கரில் 1½ கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 3 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்து நல்லா பொடிச்சிட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கம் ஊற வச்சுருங்க. இதுவும் ஊறட்டும். இப்போ அடுத்தா இதை வந்து வெள்ளைப்பாக காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். கொதிச்சதோட அமர்த்திடுங்க. வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பாசிப்பருப்பும் அரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் கழுவிட்டு இதில் என்ன செய்றீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி 1க்கு 2 பக்குவத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுக்கோங்க. உப்பு போட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் என்ன செய்றீங்கன்னாக்கா இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றும் போது நல்லா நமக்கு பொங்கல் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வடிகட்டி வச்சுக்க வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா விட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காவை ஜீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பொடியை உள்ளே சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு கொதிக்கட்டுங்க. கொதிக்க விட்டுலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு நல்லா அதில் போட்டுக்க கிஸ்மிஸ் எல்லாமே நல்லா புசுன்னு வந்ததோட இது என்ன செய்றீங்கன்னா நம்ம பொங்கலில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்டகாசமான சுவையில் கம மனத்தோட சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.